பப்ளி ஏய் பப்ளி ஏய் இருடா கொண்டா ஏய் சும்மா சக்திக்கு வரே வராரு ஏய் இருடா டேய் இருடா கிராமத்துல எந்த ஒரு ஆபத்து என் தங்கையில துணையா இருக்கிறான். பாகத்துல என் தங்கை இருக்கிறான். மண்ணுக்கு சொந்தக்காரி என் பேரோ அங்காரி. ஆடி வந்த இடத்துல அடியில அமைதியாருங்களாடா
மாதிரி போயின்னு சாகத்துல என் அண்ணன் இருக்கிற இடத்துல என் தங்கி இருக்கிறா குடிவேலி இருக்கிறவா அவ பேரோ புவாடக்காரி பூமரத்துல குடியிருந்தவன் அவளை வணங்குறது எத்தனையோ காலம் என் தங்க இன்னைக்கு தழுது நின்று தரிமானமா நின்று இருக்கிறான் சிலைய ரெண்டா ஒடிச்சு சாஞ்சு மரமரமா நிக்கிறேன் புரிஞ்சுச்சேடா பச்சை மரத்தடியில நான் பச பசன்னு இருந்தவன் என்ன இன்னைக்கு பங்கு கொடுக்க சத்து இல்லாத என் தங்க அந்த இடத்துல மீன் மருந்து இல்லாத இருக்கிறா என்ன சொல்லு இருக்குதாடா அண்ணன் இருக்கிற இடம்டா இருக்கிறனால கட்டி காப்பாத்து உள்ள துணிக்கு எல்லாமே இருக்கிற இடத்துல போய் எல்லாரும் வருவாங்க என் தங்க 7 ரூபத்துல 7 ரூபமா இருக்கிறவன் என் தங்க வருவா இந்த முடி மேல இருக்கிறவனும் வருவேன் ஏழு பேருமே வருவண்டா சம்மதமா வருவண்டா நீங்க என்ன பண்ணணும் சொல்லுங்க ஐயா ஒரு ஆபத்து நடக்காது மாமா திருவிழாவே நடக்காத போயிருக்குடா ஆபத்து தலை மேல தள்ள நல்ல மேல எல்லாமே இருபத்த தள்ளி தவி வச்சுதான் என் தங்கைக்கு ஒரு ஆரம்பம் உடணும் என் தங்கை இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கிறாங்க அந்த ஒரு பாகத்தில் இருக்கிறா என் தங்கை இன்னைக்கு தொழிலாக முடியாது இருக்கிறா அவளுக்கு ஒரு ஆனந்தம் கிடையாது இடம் மாதிரி வைக்க சொல்லி எனக்கு வாப்பரப்ப கொடுத்தேன் என் தங்கையும் கிடையாது புரிஞ்சுச்சா காலி ரூபத்துல என் தங்க ஒரு பாகத்துல இருக்கிறா ஒரு இடத்துல ஒரு நாள் அவளை போயிட்டு சொம்ப தொட்டு பார்த்துட்டு வர சொல்லுதாடா என் தங்க அவளுக்கு சரி பண்ண முடியாது நிக்கிறா சொல்லி பாகத்துல போகும்போது காயில எல்லாமே போட்டு எடுத்து நிற்கிறா பார்த்து சுதனமா இருந்துக்குடா காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு கடந்தது போயிட்டு இருக்குது நான் மாத்தி கொடுக்குறேன் என் தங்கங்க 7 பேர் வருவாங்க நம்மள பார்த்து சொல்றேன் வருவண்டா எல்லாமே நடத்தி கொடுக்குறேன் பார்த்து மீசக்காரனோட பார்த்து 7 ரூபத்துல காணுகிறவ புரிஞ்சுச்சடா மனசு நின்று போறியா நின்று இருக்கிறேன் தேசம் ஒரு தேசம் பாகம் ஒரு பக்கம் போயிருக்கிறா இருக்கிறது உண்மை முடி மேல இருக்கிறது என் தங்கதான் இருக்கிறா சூழ்ச்சியில் அகப்பட்டா அடிபட்டு செத்தனே கண்ணுக்கு தெரியலையா இல்ல இடத்துல போன மாண்டு போன தெரியடா அந்த இடத்துல நான் எடுத்துவேன் என் பேரோ அந்த கல்யாணம் எப்ப நடக்குது மாட்டு போயிருக்கோம் நான் காப்பாத்தி கொடுத்தோம் நான் தான் பயப்படுவேன் அரியணைக்கு எத்தனை முகம் எனக்கு ஆனந்தம் நான் பேசதான் கேளுங்க ராஜா அனுப்புங்க இது
உன்னை மதிக்கல எடுத்துட்டு போற போல சீக்கிரமா அவரை எழுமிச்சு பையன் புதுசா ஆபத்து வந்தாலும் தனி போல நீக்கணும். பணி கொடுக்குறேன். ஆபத்து வந்தாலும் பணி போல நீக்கணும். பெரிய ரூபத்தில் தலைவிக்க நின்னவன் ஒதுங்கி நிக்கிறனால ஆபத்து வந்தாலும் ஆபத்து வந்தாலும் உனக்கு எந்த ஒரு குறையெல்லாம் குடிச்சு கொடுக்குறேன். நான் வாழை கட்டி இருக்கிறேன். உன் குடும்பம் நான் ரூபமா முடி எடுத்து காய்ச்சி கொடுத்துருக்கிறேன். முடி மேல இருப்பேன். ஆபத்துல கட்டி காப்பாற்றி கொடுப்பேன். எந்த ஒரு குறை வந்தாலும் பொடி போல நீக்கி கொடுப்பேன். வருவாண்டா சிக்கல்கள் நடந்திருக்கு. புரிஞ்சுச்சா? அடிப்பேட்டு அடி உத மேல உத நாலு ஒரு திசையில சங்கர் கொடு ஸ்ரீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண நம்மாட்டேன் நான் கூட கருத்து வச்சேன். இதுக்கு பண்ணி பண்ணுடா ஆபத்து வந்து அவனுக்கு தனி போல வந்துக்கிறானுங்க. என் பேரு அங்காளிடா. மேல நான் இருக்கிறேன். தேடி எத்தனை ஜனம் வரும் தெரியுமா? ஊர்ற இவனுக்கே வருஷம் சீக்கிரமா கொடுத்துருவான். ஏத்து குர்ற சாமி ஏத்து குத்துட்டு இவனே வந்துடா குத்துட்டானா சுவாமி 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 அரே 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 என்னதான் Thank you.